Hello everyone. இன்னைக்கு 10th physics unit 1ல answer briefல first question பார்க்க போறோம். Define inertia, give its classification. Inertiaவை பத்தி அதோட definitionம் then அதோட typesலாம் என்னென்னு பார்க்க போறோம். First நம்ம inertia அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பாடியோட நேச்சுரலான ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம இனர்ஷியான்னு சொல்றோம். அதாவது நம்ம இதுக்கு ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணிப்போம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ரெஸ்ட் மீன்ஸ் அசையாம ஒரே இடத்துல அப்படியே இருக்கு. இன்னொரு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணிப்போம். இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னா ஒரு யூனிஃபார்ம் மோஷன்ல மூவ் ஆகிட்டு இருக்க ஆப்ஜெக்ட். அதாவது யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா என்னன்னா அதோட டைரக்ஷன் ஸ்பீட் எதுவுமே சேஞ்ச் ஆகாம அதே மோஷன்ல மூவ் ஆகிட்டு இருக்கதான் யூனிஃபார்ம் மோஷன்ல மூவ் ஆகிட்டு இருக்க ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ இந்த ரெஸ்ட்ல இருக்க ஆப்ஜெக்ட் சொன்னோம்ல, இது ஒரு புக்குன்னு இப்போ கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த புக் வந்து வேற எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்மே அப்ளை பண்ற வரைக்கும் அந்த புக் அதே ரெஸ்ட் ஸ்டேட்ல தான் இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னா இங்க என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வேற யாராச்சும் இந்த புக்கை வந்து புஷ் பண்றாங்கல்ல, புஷ் பண்ணாதானே அது ரெஸ்ட் ஸ்டேட்ல இருந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த புஷ்ன்றதா இங்க இருக்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ வேற யாராச்சும் அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ற வரைக்கும் அந்த புக் சேம் அதே ரெஸ்ட் ஸ்டேட்லேயே தான் இருக்கும். சேம் நம்ம இங்க ஒரு யூனிஃபார்ம் மோஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்க ஆப்ஜெக்ட் நம்ம ஒரு சைக்கிள்னு வச்சுப்போம். இந்த சைக்கிள்லையுமே அதே மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாம இது யூனிஃபார்ம் மோஷன்ல இருந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகாது. இங்க அப்ளை பண்ற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து என்னன்னா பிரேக்னு வச்சுக்கலாம். இந்த பிரேக் நம்ம அப்ளை பண்ற வரைக்கும் இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், யூனிஃபார்ம் மோஷன்ல சேம் அதே ஸ்பீட்ல அதே டைரக்ஷன்ல தான் கண்டினியூ ஆகுமா. ஸோ இதுதான் இனர்ஷியான்னு சொல்றாங்க. எந்த ஒரு ஆப்ஜெக்டும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ற வரைக்கும் அதோட சேம் ஸ்டேட்லேயே கண்டினியூ ஆகுதுல, இதுதான் இனர்ஷியா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இப்போ ஒரு பஸ் இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த பஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு யூனிஃபார்ம் மோஷன்ல மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் தான் இந்த பஸ். இப்போ இந்த பஸ்ல இருக்க டிரைவர் என்ன பண்றாருன்னா சடனா பிரேக் பிரஸ் பண்ணிடுறாரு. அப்ப என்ன ஆகுது, இந்த பஸ் வந்து உடனே ஸ்டாப் ஆயிடுது. ஆனா இந்த பஸ்ல இருக்க பேசஞ்சர் ஒரு செகண்டுக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் திரும்பி பேக்வர்ட் டைரக்ஷனுக்கு வந்து ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு வந்து மாறுறாங்களா. ஸோ இதுதான் இனர்ஷியா. எப்படின்னா இப்போ இந்த பஸ் வந்து யூனிஃபார்ம் மோஷன்ல மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்கு நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸா நம்ம இந்த பிரேக்கையுமே அப்ளை பண்ணிட்டோம். அப்படி பண்ணியுமே அதுல இருக்க பேசஞ்சர் சேம் அதே மோஷன்ல இருக்க கண்டினியூ பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஸ்டேட்டுக்கு வராங்க. இதை தான் நம்ம இனர்ஷியான்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு இந்த இனர்ஷியால 3 டைப்ஸ் வந்துருக்கு. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா இப்போ நம்மள்ட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் ஒரு ரெஸ்ட் ஸ்டேட்ல வந்து இருக்கு. இந்த ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்க ஆப்ஜெக்டை வேற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணா அதை ரெசிஸ்ட் பண்ணும். அதை தடுத்துட்டு இது என்ன பண்ணும்னா அந்த ஆப்ஜெக்ட் சேம் ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிறதே தான் கண்டினியூ பண்ணும். இதான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இனர்ஷியா ஆஃப் மோஷன். நெக்ஸ்ட் டைப் என்னன்னா இனர்ஷியா ஆஃப் மோஷன். இனர்ஷியா ஆஃப் மோஷன்னா என்னன்னா சேம் அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணிப்போம். இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுதுன்னா அது ஒரு யூனிஃபார்ம் மோஷன் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் தான் இது. இந்த மோஷன் ஸ்டேட்ல இருந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணோம்னா அதை ரெசிஸ்ட் பண்ணும். அதை தடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், சேம் அதே மோஷன்ல இருக்கதா கண்டினியூ பண்ணும். இதுதான் இனர்ஷியா ஆஃப் மோஷன் சொல்றோம். தென் அடுத்த டைப் என்னன்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இதுக்கும் நம்ம சேம் அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் தான் கன்சிடர் பண்ணிக்க போறோம். இந்த ஆப்ஜெக்ட் ஒரு மோஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு மோஷன்ல ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்க ஆப்ஜெக்ட் தான் இது. ஸோ இதுல இந்த பர்டிகுலர் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்க ஆப்ஜெக்டை வேற ஒரு டைரக்ஷன், அதாவது அனதர் டைரக்ஷனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணா அதை ரெசிஸ்ட் பண்ணும். அதை தடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் சேம் அதே டைரக்ஷன்லேயே இருக்கதான் கண்டினியூ பண்ணும். இதுதான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் பார்த்தோம். ஓகே, நம்ம ஓவராலாக பார்த்த கான்செப்ட்ஸ் தான் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இனர்ஷியானா என்னன்னு பார்த்தோம். இனர்ஷியானா என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் தன்னோட ஸ்டேட்ல இருந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகாம சேம் அதே ஸ்டேட்லேயே இருக்க கண்டினியூ பண்ணும். அதுதான் இனர்ஷியான்னு சொன்னோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கு டோட்டலாக 3 டைப்ஸ் இருக்கு. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ரெஸ்ட்னா அது ரெஸ்ட் ஸ்டேட்ல இருந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகிறத தடுக்கும். மோஷன்னா அது ஒரு யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்க ஸ்டேட்டை
வேற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணால் அதை தடுக்கிறது தான் இனர்ஷியா ஆஃப் மோஷன். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்னா அது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு ஆப்ஜெக்டை வேற ஒரு டைரக்ஷனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணோம்னா அதை தடுக்கிறது தான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் சொல்கிறோம். ஓகே, அவ்வளோதான் அந்த கான்செப்ட். தேங்க்யூ.